ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் மேலே ஷாப்பிங் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சா, அதனால் போகிறதுக்கு முன்னாடியே ஏர்லியராகவே டின்னருக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சட்னிக்கு மட்டும் வதக்கி வச்சுருந்தேன். இது வந்து சிம்பிளாக மதுரை சைடு ரோட் சைடில் கிடைக்கிற ஒரு சட்னி, தக்காளி சட்னின்னு கூட சொல்லலாம். நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் புதினா மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 தக்காளி, 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நம்ம யூஸ்வலாக தக்காளி சட்னி செய்யும் போது உளுந்து, கடலைப்பருப்புலாம் சேர்ப்போம்ல. ஏன்னா இந்த சட்னிக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் சேர்த்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி, உப்பு, காஞ்ச மிளகா அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரி, வெளியே போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டீயும் போட்டு குடிச்சாச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஆனால் இந்த பையன் இருக்காங்க பாருங்கள், 10 ட்ரெஸ்ஸை 10 மணி நேரமாக போட்டு பார்த்து கலட்டி ஒரு வழியாயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் வந்தாச்சு. என் பையனை வேறு விட்டுட்டு போயிருந்தோமா, அதனால் டின்னர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். அப்புறம் சட்னியும் நல்லா ஆறி இருந்துச்சு. அப்புறம் அரைச்சிட்டு அவருக்கு தோசையும் கொடுத்துட்டு போயாச்சு. அவரை வீட்டில் விட்டுட்டு போனதுனால அவருக்கு ஒரு மாமூல் இந்த பபிள்ஸ் வாங்கிட்டு வந்து விளையாண்டுட்டு டின்னரையும் முடிச்சாச்சு.